சரி, இன்னைக்கு ஒரு நாள் ஆஃபீஸ் லீவு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் நினைச்சா, ரெஸ்டா நமக்கா, நோ நோ அப்படின்ற மாதிரி இந்த பிள்ளைங்களை நம்மளால சமாளிக்கவே முடியல. பண்ணு வேணும் என்ன வேணும்னா ஐயே, அந்த அக்பர் பீர்பால் கதையில கூட வரும். இந்த பீர்பால் சொல்வார், இந்த உலகத்திலேயே ரொம்ப கடினமான விஷயம் என்னன்னா அழுது அடம்பிடிக்கிற குழந்தைங்களை சமாளிக்கிறதுன்னு. அந்த கதையில கூட பீர்பாலே குழந்தை மாதிரி நடிச்சு அடம்பிடிப்பாரு. அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தன பானை வேணும்னு கேட்பாரு, அப்புறம் யானை வேணும்னு கேட்பாரு, அப்புறம் அந்த பானைக்குள்ள யானையை தூக்கி வைக்கணும்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி இவன் காலையில இருந்து அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி இப்ப கடைசியா அந்த தொட்டி கட்டி கொடுக்கறதுக்கு வந்து நிக்கிறான். யாரை எட்டி எட்டி பாக்குறேன்னு பாத்தீங்கன்னா எங்க அம்மாவை தான். எங்க அம்மா கடைக்கு போயிட்டாங்க, இப்ப வர்ற நேரம் தான். எங்க அம்மாவுக்கு இந்த இடத்துல தொட்டி கட்டினா பிடிக்காது, ஏன்னா பக்கத்துல தண்ணி தொட்டி இருக்கனால அதை நாங்க உடச்சு போடுவோம்னு பயம். நான் நினைச்ச மாதிரியே எங்க அம்மா அங்கேருந்து வரும்போதே இதெல்லாம் ஒரு வேலையான்னு சொல்லி திட்டிக்கிட்டே தான் வந்தாங்க. தொட்டில அங்கிட்டு போகவே இல்லை, இங்கிட்டு உட்காந்துருக்கான், சும்மா உட்காந்துதான் இருக்கான். வா லட்சதிர்ச்சே. இவன் எனக்கு திட்டு வாங்கி வச்சுட்டு பார்த்தா எங்க அம்மா வாங்கிட்டு வந்திருக்க தின்பண்டமெல்லாம் போயிட்டு ஆராய்ச்சி எடுத்துக்கிட்டு இருக்கான். எங்க அம்மா திங்கிறதுக்கு தான் 2 பேரும் லாய்க்கு அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருந்தாங்க. முறுக்கு மடக்கு இருந்தாலுமே நாங்க 2 பேரும் தேடுறது வேற. இந்த பையன் தங்கத்தை கண்டுபிடிச்சிட்டான். ஆமா, எங்க அம்மா கடைக்கு போயிட்டு வந்தாலே நாங்க ஃபர்ஸ்ட் எடுத்ததும் இந்த பலகார பொட்டலத்தை தான் தேடுவோம். நானும் அம்மாவும் போண்டா எடுத்துக்கிட்டா, மிலிரன் வடை விரும்பி அவன் வடையை தூக்கிட்டு ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு அவனோட வேலை முடிஞ்சிச்சுன்னு அவன் ஓடிட்டான். எனக்கு இவனை சமாளிக்க முடியல, எங்க அம்மாவுக்கு இவனையும் சமாளிக்க முடியல, என்னையும் சமாளிக்க முடியல.